வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வராங்க. அந்த வகையில் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது, என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேடு எடுக்கணும்னு முதல்ல வந்து நினைக்காதீங்க. முதல்ல வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதே சில பேர்த்துக்கு வந்து சில காலம் பிடிக்கும். 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அப்போ தான் அது என்னன்னே வந்து புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையாக தான் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் ஒரே விஷயம் தான் நடக்குது. வேறு வேறு மாதிரி நடக்குது. அதனால் ஒரே குழப்பமாக இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் அவசரம். வேகமாக வந்து பையி செல்லு பையி செல்லு. ஏன்னா உங்களுடைய மவுஸ் உங்களுடைய அந்த கை விரல் நுனியில் இருக்குது. பணம் இருந்தால் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து பை ஆகிடும், இல்லை உடனே வந்து செல் ஆகிடும். அந்த ஒரு விஷயந்தான் வந்து சக்ஸஸை வந்து தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடை எதனால் நம்ம எடுக்கிறோம், எது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பு, எது வந்து ப்ராஃபிட் டார்கெட்டு அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த சிந்தனையுமே இல்லாமல் பை செல் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நேரங்களை வந்து செலவு பண்ணி கவனிங்க. முதல்ல மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க. கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இது வந்து போன வீடியோலேயே நம்ம இதை பற்றி பார்த்துருந்துருப்போம். மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு ஒரே லெவலில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இப்படி தான் யூஸ்வலாக நடக்கும். ஆனால் இன்னும் ஒரு லோ வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்துடும். ஸோ 5ஆம் தேதி அன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. ஒருவேளை இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கூட எப்போ வந்து ரெக்கவர் ஆகி மேலே வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட் வந்து எப்போ ரெக்கவர் ஆகும், இப்படி வந்துட்டு இருக்கிற மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி கீழே லோ வைக்க முடியாமல் இப்படி போச்சுன்னா அடுத்து படிக்கட்டில் வந்து மேலே போயிட்டே இருப்பான். மேலே போய் கீழே வரும்போது இந்த லோவுக்கு வர முடியாமல் மேலே போகும்போது அடுத்து படிக்கட்டில் போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? சின்ன கான்செப்ட் தான், அது தெரிஞ்சுக்கணும். மேலே போகும்போது எப்படி போகுது, கீழே வரும்போது எப்படி வருது அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டே இருங்க, தெரியும். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது. ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. அப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தால் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்குது மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட்டு ஆரம்பித்த உடனே கன்சல்டேஷன் மேலே கீழே பொறுமையாக வந்து போயிட்டு வருது. மேலே இந்த பகுதியை வந்து பிரேக் பண்ண முடியல, கீழே இதை வந்து பிரேக் பண்ண முடியல. இந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது மார்க்கெட். இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு டக்குன்னு ஒரு தடவை வந்து கீழேயும் மேலேயும் ஆஸ் பர் ட்ரெண்டு கீழேயும் மேலேயும் வந்து பிரேக் ஆகிரும். பிரேக் ஆகி போகிறது தான் வந்து எப்போவுமே வந்து நடக்கிற விஷயம். கொஞ்ச நேரம் தான் கன்சல்டேஷன். 1 2 3ஆவது தடவை 4ஆவது தடவைலாம் நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். எங்கேயாச்சும் ஒரு சில நேரங்களில் தொடர்ந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளாரே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பிரேக் ஆகும்போது வால்யூமோட தான் பிரேக் ஆகும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ப்ரீவியஸ் பதிவு நீங்கள் வந்து அந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லியிருந்தோம், கோல்டில் ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொல்லி தான் வந்து இந்த 6ஆம் தேதிக்குள்ளார வந்து நம்ம போனோம். ஏன்னா 5ஆம் தேதியோட டைட்டில் கார்டு வந்து கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ சின்னதாக ஒரு செல்லுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கணிச்சிட்டு தான் இந்த 6ஆம் தேதி மார்க்கெட்டுக்குள்ளாரே வந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே வந்து இவ்வளோ நாளாக வந்து பை ஆகி போயிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு செல்லுக்கு வந்து வந்தது, ஒரு கரெக்ஷன் வந்து வந்தது. அப்போ நம்ம நினச்ச மாதிரியே நடக்குது. இது எப்படி ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது? அப்போது மேலே இந்த லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை. தைரியமாக செல் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. செல் பண்ணிடுறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணுது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து இது வேகமாக வந்து பார்த்தீங்களா, இங்கேருந்து கீழேருந்து வந்து உங்களுக்கு வேகமாக வந்து புல்லிஷாக மேலே வந்ததில்ல. இந்த கேண்டிலே இப்படி போய் க்ளோஸ் வைக்கிது. க்ளோஸ் வச்சுன்னா என்ன அர்த்தம்? மேலே போகிறான்னு அர்த்தம். நம்மளுடைய ஐடியா வந்து ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்.
நீங்கள் மைண்டில் வந்து செல்லுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து செல்லு தான் ஆகும் இங்கே வரைக்கும் போன உடனே வந்து இல்லை இது கீழே வந்துடும். அப்புறம் இன்னொரு கேண்டில் போய் இப்படி க்ளோஸ் வைப்பான், இல்லை கீழே வந்துடும். இப்படியே உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. இங்கே கண்ணில் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். அப்போ என்ன நடந்திருக்குது? தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துருக்குது, தொடர்ச்சியாக கீழே பியரிஷாக வந்துருக்குது. ஒரு புல்லிஷ்னஸ்ஸு அடுத்த புல் பேக்கில் இங்கே வர முடியல, மேலே வந்தது. ஒரு சின்ன புல் பேக்கு மேலே இங்கே வரைக்கும் போயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு தான் கீழே வந்தான். அப்போ கூட இந்த புல் பேக் லெவலுக்கு தான் வந்தான். ஹையை கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஃபால் ஆகி மேலே வரும்போது புல் பேக் இவ்வளோ தான் வந்தது. அந்த ஃபால் அப்படியே கண்டினியூ ஆகி இந்த லோக்கே வந்துருச்சு. தொடர்ச்சியாக மேலே வந்துட்டு இருக்குது ப்ரைஸு. எவ்வளோ வேகமாக வந்தது பாருங்கள். இங்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நின்று வந்தது. இங்கே ரொம்ப வேகமாக ப்ரைஸ் மேலே வந்தது. இதை பார்த்தோன்னே தான் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பை வந்து போவாங்க. ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆயிருமா, பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. தப்பு. பையினா கீழே எங்கேயாச்சும் எடுக்க பாருங்கள். இந்த பாயிண்டில் எடுக்க முடியலன்னா கூட இந்த இடத்துல எடுக்க பாருங்கள். ஏன்னா உங்களோட ஸ்டாப் வந்து எப்போவுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் நான், ஸ்டாப் எங்கே இருக்குது, எதை தானா நம்ம வெளியில் வரணும், அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அதை தானே வெளியில் வந்துருங்க, கண்ணை மூடிட்டு வெளியில் வந்துருங்க. மனசு கேட்கவே கேட்காது. புத்தி சொல்கிறது மட்டும் கேட்டு வெளியில் வாங்க. மேலே போகல, வால்யூமே இல்லை, ட்ரேட் ஆகுது. மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆச்சு. இருந்தாலும் வந்து ரிவர்சல் மறுபடியும் வந்து போய் அதே இடத்துல வந்து நிற்கிது ப்ரைஸ். ஸோ இந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ட்ரேடு ஒழுங்காக வந்து நடக்கவே இல்லை. ஆக மொத்தம் வந்து உள்ள இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குதே ஒழிய அதை விட்டு வெளியில் வரல. ஸோ அதை விட்டு வெளியில் மேலேயோ கீழேயோ போச்சு அப்படின்னா தொடர்ந்து கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஆயிருக்குது? கீழே வந்துட்டான், கீழே பிரேக் பண்ணிட்டான், தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் மேலேருந்து விழுந்துகிட்டு இருக்கிற வண்டியை ஒரு 10 பேர் சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பிடிக்கிறதே எப்படி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, மேலே இப்படி வந்து இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் என்னன்னா அந்த ட்ரேட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஞாபகம் இருக்குது. இது பாருங்கள், ஒரு ரியாக்ஷனை இந்த இடத்துல தொடர்ந்து விழுந்துகிட்டு இருந்த ப்ரைஸில் இந்த இடத்துல வந்து பை வந்து ஆக ஆரம்பிச்சிருக்குது. எந்த இடம்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு வந்தோன்னா இது வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகணும். போச்சு அப்படின்னா அடுத்து அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் லோ, இதுதான் ஹை. அடுத்த புல்பேக் வரும்போது இவ்வளோ தான் வந்தது. ஆனால் மேலே போகும்போது என்ன பண்ணிட்டான், மேலே ஹை வந்து வைக்கல, போய் க்ளோஸ் வைக்காமல் அடுத்த கேண்டில் மறுபடியும் வந்து கீழே வருது. இது வந்து அதுக்குள்ளார வந்து இது ஒரு லெவலாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. க்ளோஸ் வைக்காமல் அங்கேருந்து வந்து கீழே வருது. இதுதான் இப்போத ஹை. இந்த லோவிலிருந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க ப்ரைஸை, அவன் அசைய மாட்டான். இந்த ஹையை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணலன்னா என்ன ஆகும்? விழுந்துருவான். ஸோ இதுக்குள்ளார இருக்கிற லாஜிக்கை சொல்கிறேன் நான். மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே இப்படி வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்படி போச்சு. ஆனால் க்ளோஸ் வைக்கல. திரும்பவும் கீழே வரும்போது வந்து விக்கு மட்டும் கீழே இப்படி வந்திருந்தது, மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது, ஆனால் மேலே போகலை. அப்போ திரும்பவும் வந்து கீழே வந்து மேலே போகும்போது அந்த ஹைக்கே போகாமல் வந்ததுனால கீழே போயிட்டேன். இப்படி தான் நடக்கும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்திருக்கிறான், மறுபடியும் வந்து போயிடும், நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த கேண்டலுக்காக மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஒருவேளை ட்ரேடு இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் என்ன ஆகும், அடுத்த கேண்டில் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. சரி, ஓகே, நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க. எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன, அது மேலேருந்து ஏற்கனவே தொடர்ச்சியாக கீழே வந்தது ப்ரைஸு. ஒரு சின்ன புல் பேக் மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து என்ன சொல்லுவாங்க, பியரிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. கொடி கம்பம் மேலே இருக்குது கம்பம், இது வந்து கொடி.
அந்த கம்பத்தை என்ன அளவு அந்த கம்பம் இருக்குதோ அதே அளவு வந்து ஃபாலோ ஆகுங்கிறது கான்செப்ட். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கீழே ஃபாலோ ஆகிட்டே வந்துதா? இந்த இடம் வந்தோன்னே ஒரு க்ரீன் க்ளவுஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்குதா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த க்ரீன் க்ளவுஸு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் எதிர்ப்பு இருக்குது. அது மட்டும் வந்து கிளியராக தெரியுது. இந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே. ஏற்கனவே இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் ரிவர்சல் வந்து ஆயிருக்குது. அதில தான் நீங்க ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தா கூட நீங்க வெளியில வந்திருப்பீங்க. இது கரெக்ட்டா இருக்கும். ஏற்கனவே மேலேருந்து வந்து ஃபாலோ ஆகும்போது இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சில எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், 45 நிமிஷம் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் முடியல. ஏன் மறுபடியும் முடியலன்னு பார்க்குறோன்னா, ஹையர் ஹை வச்சா தான் போவான். இல்லன்னா போவே மாட்டான். இந்த மாரிலாம் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா சான்ஸே இல்ல. அப்ப என்ன அடுத்து என்ன? அடுத்து இன்னொரு லோ தான். வச்சுட்டான். இன்னொரு லோ வச்சதுக்கப்புறம் இந்த கேண்டில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இந்த கேண்டிலையும், இந்த கேண்டிலையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஃபாலோடு பை இன்னொரு கேண்டிலும் அதே மாரி. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ் வந்து உள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். இது அந்த காலத்துலலாம் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். வெறும் நம்பர்ஸ் மட்டும். 2850 ஏலம் போட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு என்னன்னே புரியாது. இப்ப இதெல்லாம் கிராஃபிக்ஸா வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. அத படமா காட்டுறாங்க. பிக்சரா வருது. அப்படி நெனச்சுக்கோங்க இது. அப்போ உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருது. யார் இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன ரெக்கவரி வந்து நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த ரெக்கவரி வந்து என்ன ஆகணும்? இதுக்கு மேல வந்து போணும். எப்படி வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா இங்க? ரிஜெக்ட் ஆனாலும் இதுலயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இது லோ இருக்குது. இங்கிருந்து வந்து கன்டினியூஸா மேல வந்து போயிருக்குது பிரைஸு. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருப்பீங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த இடத்துல இந்த மாரி க்ளோஸ பார்த்ததுக்கப்புறமா நீங்க எங்க வேணாலும் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். உங்களுடைய ஐடியா என்னன்னா, இதுக்கு கீழ வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும். இங்க என்ன ஆயிருக்கு? ஒரு புல் பேக் வந்துட்டு மேல போயிடுச்சு. ஒரு புல் பேக் வந்துட்டு மேல போக முடியல. ஒரு புல் பேக் வந்தது. கீழயும் வர முடியல. ஆக மொத்தம் இந்த லெவல கட் பண்ணியே ஆகணும். இல்லன்னா இந்த லெவல கட் பண்ணணும். அவன் என்ன பண்ணான்? மேல தான் கட் பண்ணான். மேல கட் பண்ணி போகும்போது இந்த லெவல கட் பண்ணி போச்சுன்னா மேல ஓடிடும். கரெக்ட்டா கட் பண்ணானா? இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன விஷயம்? இங்க லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க தான் இருக்குது. இந்த லோ மட்டும் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி வரும்போது இப்படி வந்திருந்தான்னா, அவன் மேல போறதுக்கான சான்ஸ் இல்ல. மறுபடியும் வந்து கீழ தான் வருவான். அவன் வரவே இல்ல அப்படின்னாலே கன்ஃபார்மா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்க போகுது. இந்த பிரேக் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, இது வரைக்கும் தான் போகும். அடுத்த லெவல் அங்க தானே இருக்கு. ஸோ, இப்படி தான் வந்து நடக்குது மார்க்கெட்டு. நீங்க என்னென்னமோ கான்செப்ட்லாம் கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அந்த பையர்ஸையும் செல்லர்ஸுடைய மைண்ட் அவங்க பார்க்காமலே அதாவது ஆளை பார்த்து மைண்டை ரீட் பண்ணுறது வேற விஷயம். ஆளெல்லாம் பார்க்காம மைண்டை ரீட் பண்ணுறதுங்கிறது அதுதான் ட்ரேடிங். அதை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆள் ஆகிடுவீங்க. சரியா? சரி, ஓகே, ரைட்டு. தொடர்ந்து மேலே வந்ததா? தொடர்ந்து கீழே வந்தது. அதனால ஒரு சின்னதா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச உடனே பை பண்ணுறோம். அது வந்து மேலே போயிடுச்சு. ரைட்டு. என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ப்ரீவியஸ் ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு ப்ரைஸ். இங்கே தான் இருக்க ரெசிஸ்டன்ஸு. ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன இடம். அங்கேயே வந்துருச்சு ப்ரைஸ். என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? இன்னும் லோவாக கட் பண்ணலாம். இன்னொரு ஹை வந்து வச்சுட்டான். திரும்ப கீழே வரும்போது இன்னும் லோவாக கட் பண்ணல. இன்னொரு ஹை போய் வைக்கணும். இங்கே எப்படி வந்து ஹையை வந்து பண்ணிக்கிட்டே வந்தானோ, அந்த மாதிரி இன்னொரு ஹை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. 2 இதில் எதுனா ஒன்று. லோவை கட் பண்ணாமல் இருந்தானாலும் ஓகே தான். இங்கே பண்ணால் பார்த்தீங்களா அந்த மாதிரி. லோவை கட் பண்ணாமல் இருந்தாலும் மேலே போயிடுவான். இல்லை இந்த ஹையை கட் பண்ணி மேலே போனான்னா திரும்ப லோக்கு வராமல் இன்னொரு ஹை வந்து விற்பான். இன்னொரு ஹை ஐ வாண்ட் மோர் அப்படிங்கிற மாதிரி. இங்கே என்ன நடந்துருக்குது? அவனால் மேலே போக முடியல. ட்ரை பண்ணுறான், முடியல.
கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. ஐ மீன் இந்த லெவல் நீங்கள் அல்டிமேட்டாக வந்து எடுத்துக்கலாம். இந்த லெவலை கட் பண்ணியிருக்கவே கூடாது. என்ன பண்ணிட்டான்? கட் பண்ணிட்டான். கட் பண்ணோன்னே என்னாச்சு? படிக்கட்டில் எப்படி வந்து மேலே ஏறி வந்து போனானோ, அது மாதிரி படிக்கட்டில் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான். இதான் ஹையே. இந்த ஹையை கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணாமல் இங்கிருந்து வந்ததுனால இது வந்து கட் ஆகிடுச்சு. இந்த தொடர்ந்து பேரிஷ்னஸ்ஸு, ஒரு சின்ன புல்லிஷ்னஸ். இப்போது நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பேரிஷாக வந்ததுன்னா புல்லிஷாக வரும்போது வந்து அடுத்து வந்து மேலே போகும் அப்படின்னு. அதை அப்படியே நீங்கள் இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்? அவன் படிக்கட்டில் இறங்கி வந்துகிட்டு இருக்கான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான். ரொம்ப எனர்ஜியாக இருப்பான். ரொம்ப தூரம் இறங்கினான்னா தான் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து வேறு பையர்ஸ் வந்தாங்கன்னா மேலே வரைக்கும் கொண்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லித்தர கான்செப்ட்ஸை எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும்னு ஒன்று இருக்குது. நல்லா இறங்கி கீழே வந்துகிட்டே இருக்கானா அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கண்ணில் படுது அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். 100% வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் இல்லவே இல்லை. ஸோ எப்போ இந்த படிக்கட்டை இறங்குறத நிப்பாட்டுறானோ அப்போ வரைக்கும் கீழே போவோம். அது வந்து ப்ரீவியஸ் லோவாக இருக்கலாம். இந்த லோ மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை இந்த லோவில் நீங்கள் ட்ரேடு கூட எடுக்கலாம். ட்ரேடு எடுத்தோன்னே கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்போ வந்து மேலே போவான்? எப்போ ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். அப்போ வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சிக்னல் நிறையா இருக்குது. ஏன்னா நானும் ட்ரேடு எடுத்தேன் இந்த இடத்துல. இது வந்து ரிவர்சல் தான். என்னென்னா இங்கே நீங்கள் வந்து பை பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பை ஆகிற மாதிரி போச்சு. இருந்தாலும் வந்து இது பிகினிங்லேயே இருக்கிறதுனால இது வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியலை. இதில் வந்து ட்ரேட் எடுக்க தேவையில்லை. அதான் இங்கே தான் இருக்குது. இந்த லெவலுக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் ட்ரேடு வந்துக்கிட்டு இருக்கும்போதே எடுக்கலாம். இல்லைனா க்ரீனில் க்ளோஸ் வச்சோன்னே எடுக்கலாம். நான் க்ரீனில் க்ளோஸ் வச்சோன்னே எடுத்தேன். சொல்லணும்ல, ஃபெயிலியர் ஆனது சொல்லணும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எடுத்த உடனே என்ன பண்ணிட்டான்? கீழே வேகமாக போயிட்டான். லாஸு. க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடணும். நம்ம வந்து கிளாக் இருக்குது, டிஜிட்டல் கிளாக்கு. இது வந்து 4 நிமிஷம் 55 செகண்ட் அப்படிங்கும்போது ரெடியாகிடும். எதுக்கு? இந்த 4:59 அப்படின்னு வந்தது அப்படின்னா அடுத்தது வந்து 5வது நிமிஷத்தில் அடுத்த கேண்டில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இது ரெக்கவரி ஆகாதுன்னா 59ங்கும் போதே அந்த 4.59 செகண்ட்லேயே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் க்ளோஸ் தான். ஏன்னா விட்டோன்னா அடுத்த கேண்டில் சில நேரம் என்ன ஆகும்னா வேகமாக இன்னும் கீழே போயிடுவான். சில நேரம் ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் போயிடுவான். பட் ஆனால் ஆஸ் பர் ரூல் க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அப்போ எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம்னு பார்க்குறீங்க. அதே நேரத்தில் எவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னு பார்க்குறீங்க. அப்போ இவ்வளோ தூரம் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு ரெக்கவரி கண்டிப்பாக இருக்கும். இந்த லாஸ் ஆகிடுச்சேன்னு நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. ஆஸ் பர் ப்ரொசீஜர் எடுத்தீங்க, ஆஸ் பர் ப்ரொசீஜர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. லாஸ் தான், ஓகே, பரவாயில்ல. அதனால் என்ன? மேலேருந்தே செல் பண்ணிடுவீங்களா? அது ப்ராஃபிட்டில் வருதுல்ல. இந்த ப்ராஃபிட் எடுத்தாச்சுல. இவ்வளோ தூரம் வந்தால் போதும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணியாச்சுல. க்ளோஸ் பண்ணி தானே ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கிறீங்க. இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு. பரவாயில்ல. இந்த லாஸை வந்து ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் வருதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த கேண்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரியுதா? இந்த கேண்டலுக்கும் வித்தியாசம். ஆரம்பித்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேண்டலில் சிக்னலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. தேர் ஃபைட்டிங் பேக். விடமாட்றாங்க. இதுக்கு கீழே விடமாட்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு டார்கெட் இதுதான். இதுக்கு கீழே போய் எதனாச்சும் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். அந்த ட்ரேடையும் லாஸ்ட்டில் தான் புக் பண்ணணும். வேறு வழியே இல்லை. ஆனால் என்ன ஆச்சு? இம்மீடியட்டாக மேலே போயிட்டான். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புல் பேக் வந்து இவ்வளோ தான் வந்தது, மேலே போயிட்டான். எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்கு போனோன்னே தடுமாற ஆரம்பிச்சிட்டான். க்ளோஸ்.
தடுமாற்றம் இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப நேரமா இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? போதும், போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றது தான் நல்லது. ஏன்னா, ஒரு சின்ன லாஸ் இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்க. அந்த லாஸ அத விட டபுள், ட்ரிபிள் மடங்கு வந்து கவர் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல. ஸோ ரூல்ஸ் பிரகாரம் நீங்க ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு இந்த மாரியான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இங்க கூட நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேல வரைக்கும் போச்சு. மேல போக முடியாம இந்த இடத்துலயே நின்னுட்டு இருந்தது பிரைஸு. ஆனா கீழ லோ வைக்கவே இல்ல தெரியுதா? இப்படி நீங்க வந்து இத வந்து ட்ரெண்டா வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, இது வந்து நம்ம பேட்டர்ன் இங்க வந்து பிரேக் ஆயி மேல போயிடுச்சு பிரைஸ். அதே மாரி இந்த லெவல கட் பண்ண முடியாமலேயே இருந்தா, அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. கொஞ்சம் மினியேச்சர் வெர்ஷன். மறுபடியும் பிரேக் ஆயி அடுத்த நாளைக்கு மேல தான் போச்சு. ஸோ அடுத்து 7ஆம் தேதி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா வந்து இந்த பதிவ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி. வணக்கம்.